சோழன் பல்பொருள் வாணிபம் வாரம் தோறும் வழங்கும் மலிவு விற்பனை. நீங்கள் இதுவரை மலிவு விற்பனையில் பெற்றுக்கொள்ளாத பொருட்கள் பல உள்ளடக்கப்பட்டுள்ளன. இங்கே நீங்கள் பார்க்கும் ஒவ்வொரு பொருட்களையும் உங்கள் இல்லங்களுக்கு வாங்கிச் செல்வதற்கு வருகைதாருங்கள் என வரவேற்றுக் கொள்கின்றார்கள் சோழன் பல்பொருள் வாணிபம் ட்ரோன்சி. தமிழ் உறவுகளே வணக்கம். பிரான்ஸ் செய்திகள். மிஸ் பாரிஸ் 2024 போட்டியில் ஈழத்தமிழ் யுவதி ஒருவர் தெரிவாகியுள்ளார். இறுதி சுற்றுக்கு தெரிவாகியுள்ள 12 பேரில் ஒருவராக ஈழத்தமிழ் யுவதி திகழ்கின்றார். இப்பொழுது பொதுமக்கள் வாக்களிக்க வேண்டிய நேரம். மே 30 வியாழன் இரவு 9 மணி வரை நீங்கள் வாக்களிக்கலாம். யாழ்ப்பாணம் புங்குடுதீவைச் சேர்ந்த பத்மஸ்ரீ வினோதினி தம்பதியின் புதல்வி கிளாரா ஆர்த்தி பத்மஸ்ரீ பிரான்சில் பெக் பயின்று வருகின்றார். கிளாரா ஆர்த்தி பத்மஸ்ரீ அவர்களுக்கு வாக்களிக்க விரும்பும் நீங்கள் 720-18 என்ற இலக்கத்திற்கு மிஸ் பாரிஸ் 10 என குறிப்பிட்டு SMS மூலமாக உங்கள் வாக்கினை பதிவு செய்து கொள்ள வேண்டும். பிரான்சின் கடல் கடந்த நாடுகளில் இருந்து மாத்திரமே வாக்களிக்கலாம். ஒரு SMSக்கு 75 சொந்தியம் அறவிடப்படும் என்பதையும் தங்கள் கவனத்திற்கு அறிய தரப்படுகிறது. ஈழத்தமிழ் யுவதி கிளாரா ஆர்த்தி பத்மஸ்ரீ தனது தேச உறவுகளிடம் ஆதரவு கோரியுள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆர்த்தி பத்மஸ்ரீ. என் ஃப்ரெண்ட்ஸ் பேர் கிளாரா. என் அப்பா அம்மா ஸ்ரீலங்கா. அண்ட் நான் இப்ப இந்த வருஷம் மிஸ் பாரிஸ் கான்டெஸ்டுக்கு நான் பார்ட்டிசிபேட் பண்றேன். இந்த போட்டிக்கு நீங்க என்ன ஹெல்ப் பண்ணி நான் வோட் பண்ணி எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணும் இந்த கான்டெஸ்ட வின் பண்ண. இதுல எனக்கு நல்ல நம்பிக்கை. ரொம்ப நன்றி. மிஸ் பாரிஸ் 10 என்பதை நீங்கள் கேபிட்டல் லெட்டர்ஸில் எழுதிக் கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிய தருகின்றோம். தொடர்ச்சியாக நீங்கள் அதனை எழுத வேண்டும், பதிவு செய்ய வேண்டும். இடைவெளி இல்லாமல் 720-10 என்பதை நீங்கள் அழுத்தி அதற்கு பின்னர் மிஸ் பாரிஸ் 10 என்பதை SMS-இல் நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்ஸ் நாட்டின் கலை பண்பாட்டு விழுமியங்களுடன் ஈழத்தமிழர்களும் ஒன்றித்து பயணிக்கும் இந்த வகையான முயற்சிகளுக்கு ஆதரவளிக்க விரும்பும் நீங்கள் தாமதிக்காமல் உங்கள் வாக்குகளை மே 30 வியாழக்கிழமை இரவு 9 மணிக்கு முன்னதாக பதிவு செய்து கொள்ள வேண்டும் என கேட்கப்படுகின்றீர்கள். 720-18 என்ற இலக்கத்திற்கு மிஸ் பாரிஸ் 10 என குறிப்பிட்டு SMS அனுப்பி வைக்க வேண்டும். இந்த தகவலை உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் தெரியப்படுத்திக் கொள்ளலாம். இப்படியே இதனை அவர்களுக்கு நீங்கள் அனுப்பியும் வைக்கலாம். பாரிஸ் நகரத்தில் பலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக பேரணி நடைபெற்றுள்ளது. ஞாயிற்றுக்கிழமை ரஃபாவில் இஸ்ரேல் நிகழ்த்திய தாக்குதலில் 45 பேர் கொல்லப்பட்ட நிலையில் பிரான்சின் குடியரசுத் தலைவர் எமனுவேல் மேக்ரோன் அவர்கள் இந்த தாக்குதலை மிக கடுமையாக கண்டித்திருக்கிறார். உடனடியாக போர் நிறுத்தம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியிருக்கின்றார். இந்த நிலையில் பாரிஸில் மே 29 புதன்கிழமை அன்று பலஸ்தீனத்திற்கான ஆதரவு தெரிவித்து பாரிய பேரணி மிக அமைதியான முறையில் கோஷங்கள் மாத்திரம் எழுப்பப்பட்டு நடைபெற்றுள்ளது. இந்த பேரணி பாரிஸ் லா ஷப்பல் ரூ காய் வழியாக நகர்ந்துள்ளது. இந்த வீதியின் இரு மருங்கிலும் அமைந்துள்ள கட்டட குடியிருப்புகளில் இருந்து மக்கள் பலஸ்தீனிய கொடிகளை அசைத்து ஆதரவு தெரிவித்துள்ளனர். பாரிஸ் லா ஷப்பல் தமிழர் வர்த்தக மையம் ஊடாக இந்த பேரணி நகர்ந்திருக்கின்றது. மோகன் ஜுவல்லரி மார்ட்டில் நீங்கள் தெரிவு செய்த நகைக்கான பணத்தை ஒரே முறையிலும் செலுத்தலாம். அல்லது 3 முறையாக, அல்லது 4 முறையாக, அல்லது 10 முறையாக, அல்லது 12 முறையாகவும் கூட நீங்கள் பணத்தை செலுத்தலாம். மோகன் ஜுவல்லரி மார்ட் 201 Rue du Faubourg Saint-Denis, பாரிஸ் 10. மோகன் ஜுவல்லரி மார்ட். வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். பிரான்ஸ் லா குர்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் வர்த்தக நிலையங்களுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் ஒரே இடத்தில் மிகவும் லாபகரமாக தெரிவு செய்ய தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லா குர்னோவ். பாரிஸ் லா ஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை. உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள், பல வகையான மரக்கறி கன்றுகள், மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள். மல்லிகை பூக்கள், கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை. இலக்கம் 66 ரூ லூயி பிளாங், பாரிஸ் 10, லா ஷப்பல்.
இனியதோர் மாலை பொழுதில் பாரிஸின் ஜெயின் நதியில் மிதக்கும் கப்பலில் உங்கள் விருந்துபசார வைபவங்களை கொண்டாடினால் எப்படி இருக்கும்? உங்களது கற்பனையை நிஜமாக்கித் தருகின்றார் ஈசன். பாரிஸ் நகரின் ரம்மியமான அழகினை ரசித்தவாறே ஈஃபில் டவரை இருமுறை வலம் வரலாம். உங்கள் விருந்து கொண்டாட்ட ஏற்பாடுகள் அனைத்தையும் நிறைவேற்றித் தருகின்றார் ஈசன். சுராஜ் த்ரெத்த இந்தியன். பாரிஸ் 2024 ஒலிம்பிக்கிற்கு செயின் நதி இந்த வாரம் எவ்வாறு தயாராகிறது என்ற கேள்வி எழுந்துள்ளது. செயின் நதியில் ஆழமாக மூழ்கவும், பாதுகாப்பை அதிகரிக்கவும், மாசுபாட்டை கட்டுப்படுத்தவும், பார்வையாளர்களை மகிழ்விக்கவும் அதிகாரிகள் எவ்வாறு நேரத்திற்கு எதிராக ஓடுகிறார்கள் என்பது மிக உன்னிப்பாக கண்காணிக்கப்படுகிறது. பாரிஸ் 2024 ஒலிம்பிக் தொடக்க விழாவுக்கு இன்னும் சில வாரங்களே உள்ள நிலையில் செயின் நதியில் தயார்படுத்தல் தொடர்பான கேள்வி பலமாக எழுந்துள்ளது. செயின் நதியில் உண்மையில் நீந்த முடியுமா என ஆர்வலர்கள் கேள்விகளை எழுப்பியுள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 போட்டிகளின் பொழுது செயின் நதியில் நீச்சல் தடாகங்கள் தயாராக இருக்கும் என்று அரசாங்கம் உறுதியளித்திருக்கிறது. அவ்வாறு செயல்படுத்தப்படுமா என கேள்வி எழுந்துள்ள நிலையில் இந்த பதில் வந்திருக்கிறது. செயின் நதி சீரமைப்பது இலகுவானதாக இருக்காது என தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் செயின் நதி நீச்சலுக்கு உரியது அல்ல என்று 1923 ஆண்டு தடை விதிக்கப்பட்டது. நதி நீரில் அதிகளவு பாக்டீரியாக்கள் உள்ளன என்பது ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டது. இதனாலேயே செயின் நதியில் நீச்சலுக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஆயினும் செயின் நதியில் நீச்சல் தடாகம் அமைக்கப்படும் என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை செயின் நதியில் நீச்சல் புரியப் போவதாக குடியரசுத் தலைவர் எமனுவல் மேக்ரோ அவர்களும் பாரிஸ் நகர மாதா ஆன் இதல்கோ அவர்களும் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. செயின் நதியினை சுத்திகரிப்பு செய்வதற்கு 1.4 பில்லியன் யூரோ ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது ஒலிம்பிக் போட்டிகளை இலக்கு வைத்து செயின் நதியில் நீச்சல் தடாகங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. இவை பின்னர் நிரந்தர நீச்சல் தடாகங்களாக விளங்கும் எனவும் தற்பொழுது அறிவிக்கப்பட்டுள்ளது. VSCO கேஷ் அண்ட் கேரி தற்போது பிரான்ஸ் நகரில் தனது புதிய 3 கிளைகள் கொண்டு மக்களுக்கான சேவையை வியாபித்துள்ளது. பிரான்சில் அப்பா சிவனே இது ஒரு வர்த்தக நிலையம் மட்டுமல்ல. பாரிஸ் நகருக்கு வருவோரும் பிரான்சில் வாழ்ந்து வருவோரும் வருகை புரிய வேண்டிய, பார்த்து மகிழ வேண்டிய ஓரிடம் அப்பா சிவனே. காட்சியகமாக, களஞ்சியமாக, தோட்டமாக மாத்திரமல்ல, உங்கள் வீட்டு தேவை பொருட்கள், உங்களுக்கான ஆடை திணுசுகள் அனைத்தையும் மிக மலிவான விலைகளில் பூர்த்தி செய்யும் வர்த்தக மையம் அப்பா சிவனே. 58 கேதுலா மரைன் 93 450 லீல் செந்தோனி, பிரான்ஸ். உங்கள் சாரி பிளவுஸை அழகாக தைத்து தருவதில் கை தேர்ந்தவர்கள் லா ஷபெல் துதி டெய்லரிங். இன்றைய நவீன ரக புடவைகளில் இணைக்கப்பட்டிருக்கும் சட்டைக்குரிய பகுதியை அழகான சட்டையாக தருகிறார்கள். அத்துடன் உங்களுக்கான அனைத்து தையல் தேவைகளுக்கும் லா ஷபெலில் உங்கள் நம்பிக்கைக்குரியவர்கள் துதி டெய்லரிங், லா ஷபெல். சைவ உணவு பிரியர்களே, பாரிஸ் கார்துனோர் லா சபேலில் உங்களை அன்புடன் வரவேற்க காத்திருக்கிறது சென்னை தோசா. தமிழகத்தில் மணக்கும் அறுசுவையை பாரிஸிலும் அனுபவித்து மகிழ கார்துனோர் சென்னை தோசாவுக்கு வாருங்கள். அனைத்து சைவ உணவு வகைகளையும் குடும்பத்துடன் குதூகலித்து ரசித்து ருசித்து உண்ணலாம். சுத்தமும் சுகாதாரமும் நிறைந்த சூழல், அன்புடன் பரிமாறும் பணியாளர்கள். பாரிஸ் 10 லா சபெல் கார்துனோர் ரூய் டு ஃபோபோக் சென்டனி 168ஆம் இலக்கத்தில் சென்னை தோசா, அறுசுவையின் மறுபெயர். பாரிஸ் ஒலிம்பிக் 2024 முன்னிட்டு ஹோட்டல்கள் மற்றும் ஏர்பிஎன்பி வாடகை விலைகள் அதிக விநியோகம் காரணமாக தொடர்ந்து வீழ்ச்சியடைகின்றன என தெரிவிக்கப்படுகின்றது. ஒலிம்பிக் மற்றும் பாரா ஒலிம்பிக் விளையாட்டுகளுக்காக ஏர்பிஎன்பியில்
1,45,000 வீடுகள் பட்டியலிடப்பட்டுள்ளன. சாதாரண காலங்களில் 65,000 வீடுகள் இவ்வாறு இருக்கும். ஆனால் இவற்றில் பல வாடகைக்கு விடப்படவில்லை. ஜூலை 26 ஒலிம்பிக் போட்டிகள் தொடங்குவதற்கு சில வாரங்களே உள்ள நிலையில் பிரெஞ்சு தலைநகரில் தங்குவதற்கான ஹோட்டல் அறைகளின் விலைகள் 2023 கோடையில் அறிவிக்கப்பட்ட விலையை போன்று இல்லை. செப்டம்பர் அக்டோபர் முதல் ஆசிய மற்றும் அமெரிக்க வெளிநாட்டினர் முன்பதிவு செய்ததால் விலைகள் குறைந்து ஒவ்வொரு நாளும் படிப்படியாக வீழ்ச்சியடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்டுடியோக்கள் முதல் பெரிய வீடுகள் வரை பெரிய அளவிலான வாடகைகளை நிர்வகிக்கும் ஒரு வரவேற்பு சேவையான விஹோஸ்ட் இணை நிறுவனர் ரொமைன் பெலட் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். பாரிஸில் குறுகிய கால வாடகைக்கு இப்பொழுது அதே காலகட்டத்தில் அதன் வழக்கமான விலையை விட 1.5 மடங்கு அதிகம் என்று நிபுணர்கள் மதிப்பிட்டுள்ளனர். கடந்த இலையுதிர் காலத்தில் இந்த காலகட்டத்தை முன்பதிவு செய்ய முயற்சித்ததைப் போல இது இனி 2.5 மடங்கு இல்லை. எடுத்துக்காட்டாக பாரிஸின் 20வது வட்டாரத்தில் உள்ள ஒரு நிலையான ஸ்டுடியோ அபார்ட்மோ வழக்கமாக ஒரு இரவுக்கு 60 முதல் 100 யூரோ வரை வாடகைக்கு விடப்படுகிறது. இப்பொழுது ஒலிம்பிக் போட்டிகளின் பொழுது வாடகைக்கு 100 யூரோ முதல் 150 யூரோ வரை செலவாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நுவல் கலடோனி நியூ கலடோனியா அவசரகால நிலை நீக்கப்பட்டதன் மூலம் தீவு கூட்டம் மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்ப தொடங்குகின்றது. மாலை 6 மணி முதல் காலை 6 மணி வரை ஊரடங்கு உத்தரவு நடைமுறையில் இருக்கும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மே 24 அன்று நுமியா மாவட்டத்திற்கான அணுகலை கட்டுப்படுத்தும் தடுப்பு ஏற்படுத்தப்பட்டது. ஊரடங்கு நடைமுறையில் இருக்கும் பொழுது சுகாதார காரணங்களுக்காக அல்லது பொது சேவை பணிகளுக்காக விதிவிலக்குகள் அளிக்கப்படுகின்றன. ஆனால் மது விற்பனை தடை செய்யப்பட்டுள்ளது. அதேபோன்று ஆயுதங்களை எடுத்துச் செல்வதும் தடுக்கப்பட்டுள்ளது. நியூ கலடோனியா அதன் படிப்படியான இயல்பு நிலைக்கு திரும்பி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பல நாட்களாக நிலவிய கடுமையான நெருக்கடிக்கு பின்னர் நாட்டின் பல மாவட்டங்கள் மே 28 செவ்வாய்க்கிழமை காவல்துறையின் கட்டுப்பாட்டுக்குள் மீண்டும் வந்திருக்கிறது என்பதை அந்த இடத்தில் உள்ள மாநிலத்தின் பிரதிநிதியான குடியரசின் உயர் ஸ்தானிகர் உறுதிப்படுத்தியுள்ளார். நெருக்கடியின் தொடக்கத்தில் இருந்து 1200 பேர் ஒரு விமானத்தில் செல்ல முடிந்தது. 270 புதிய கலிடோனிய குடியிருப்பாளர்கள் திரும்பி வர முடிந்தது என்றும் உயர் ஸ்தானிகர் ஆலயம் தெரிவித்துள்ளது. போக்குவரத்துகள் தொடர்ந்து தடைப்பட்டுள்ளன. நீண்ட போக்குவரத்து நெரிசலை உருவாக்கிய நுமியா பெருநகர பகுதியில் வீதி போக்குவரத்து மீண்டும் தொடங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மேலும் டாக்ஸிகள் சேவைக்கு திரும்புகின்றன என்று ரேடியோ டாக்ஸி சங்கம் அறிவித்திருக்கிறது. உலக நாடுகளின் உணவு வகைகளை ஒரே கூரையின் கீழ் சுவைத்து மகிழ கிருத்தை பொனே சுமானில் உங்களை அன்போடு அழைக்கிறது. Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents, la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule. Mardi à dimanche, de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir goûter. பிறந்த நாள் மற்றும் குடும்ப விழாக்களை கொண்டாடி மகிழ 300 இருக்கைகளுடன் கூடிய விசாலமான விருந்து மண்டபம். Le restaurant 5 saveurs à Bonneuil-sur-Marne, 4 avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட JB போட்டோ பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை ஆல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள். JB போட்டோ பாலா 87 ரோது கிளிஞ்சாங்கோர், பாரிஸ் 18, மெட்ரோ மார்க்கெட்டே போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம்.